வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மொடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் மற்றும் பைசர் தடுப்பூசிகள் மூலம் குறைந்த பாதுகாப்பு கிடைப்பதாக ஆய்வுகள் தெரிவிப்பு. கொரோனாவினால் நிறுத்த முடியாது போன நாட்டின் அபிவிருத்தி. துபாயில் இருந்து போதைப் பொருளை தருவித்த சூட்டி பேபி போலீசாரினால் கைது. வரலாற்று மரபுரிமைகளை பாதுகாக்க புலம்பெயர் தமிழ் உறவுகளும் ஒன்றிணைய வேண்டும், ராஜாங்க அமைச்சர் வித்துர விக்ரமநாயக்க தெரிவிப்பு. கொரோனாவிற்கு மாத்திரை ஒன்றை தயாரித்துள்ளது பைசர் நிறுவனம். நேற்றைய தினம் மேலும் 628 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. நாட்டில் இதுவரை இனங்காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,44,013 ஆகும். 15,619 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். நேற்றைய தினம் 339 பேர் குணமடைந்தனர். இதற்கமைய 5,14,573 பேர் இதுவரை பூரண குணமடைந்துள்ளனர். நேற்றைய தினமும் 15 கொரோனா மரணங்கள் பதிவாகின. இதுவரை பதிவாகிய மொத்த கொரோனா மரண எண்ணிக்கை 13,821 ஆகும். சுகாதார ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசியின் 3ஆம் டோஸ் வழங்கும் பணிகள் தற்போது வெற்றிகரமாக இடம்பெறுகின்றன. இதன் ஒரு கட்டமாக பத்திரமுள்ள சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்தில் இன்று தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. இதன் போது பாடசாலை மாணவர்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்படுவதாக சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் ஜெயம்பதி அமரசேன தெரிவித்துள்ளார். 12 தொடக்கம் 20 வரையிலானோருக்கு ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. இவர்களுக்கு பைசர் தடுப்பூசிகள் இங்கு வழங்கப்படுகின்றன. கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸை 1,57,57,266 பேரும், அதன் இரண்டாவது டோஸை 1,35,40,350 பேரும் பெற்றுள்ளனர். 44,111 பேர் பூஸ்டர் டோஸை பெற்றுள்ளனர். பைசர், மொடர்னா மற்றும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய 3 தடுப்பூசிகளினதும் பாதுகாப்பு குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாக அமெரிக்க ஐக்கிய குடியரசு மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். ஐக்கிய அமெரிக்க குடியரசில் வெளிவரும் சயின்ஸ் எனும் பிரசித்தி பெற்ற விஞ்ஞான சஞ்சிகையிலேயே இவ்வாய்வு தொடர்பிலான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. அமெரிக்காவில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட சுமார் 8 லட்சம் பேர் இவ்வாய்வில் பங்கெடுத்தனர். மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் வரையிலான 6 மாத காலங்களுக்குள் அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்ட பைசர், மொடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஆகிய 3 தடுப்பூசிகளிலும் பாதுகாப்பு குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மார்ச் மாதத்தில் 89% பயனளித்த பைசர் தடுப்பூசியின் பெறுபவர்கள் 58% குறைவடைந்துள்ளது. 87% காணப்பட்ட மொடர்னா தடுப்பூசியின் மூலம் பெறப்பட்ட பயன்கள் 43% குறைவடைந்துள்ளது. அதேபோன்று ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசி மார்ச் மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மூலம் 86% பாதுகாப்பளிப்பதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் அது 13% குறைவடைந்துள்ளது. இத்தகவல்கள் மூலம் விசேடமாக ஐரோப்பிய மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் தடுப்பூசி பயன்பாட்டில் ஓரளவு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் குளிருடன் கூடிய காலநிலையின் மூலம் இது மேலும் உக்கிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 3வது டோஸை பெற வேண்டும் எனவும், முகக்கவசங்களை அணிய வேண்டும் எனவும், சமூக இடைவெளி பேணப்பட வேண்டும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொரோனாவுக்கு எதிராக சிறந்த மாற்று வழிமுறைகள் இவைகளாகும். கொரோனா தொற்றாளர்கள் வீடுகளில் சிகிச்சை பெறும் நடவடிக்கையானது வெற்றியளித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. கோவிட் தொற்றுக்கு இலக்காகி வீடுகளில் சிகிச்சை பெறுவதற்கென இதுவரை 1,05,098 பேர் பதிவு செய்துள்ளனர். இவர்களில் 1,633 பேர் மாத்திரமே வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது 1.5% குறைந்த எண்ணிக்கையாகும். வெற்றிகரமாக இம்முறை ஊடாக சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அவர்கள் பூரண குணமடைகின்றனர். 98,275 பேர் இவ்வாறு குணமடைந்துள்ளனர். தற்போது 4,674 பேர் தற்போது சிகிச்சை பெறுகின்றனர். 500க்கும் கூடுதலானோர் கடந்த 24 மணி நேரத்தில் இத்தொகுதியில் எம்முடன் இணைந்துள்ளனர். கடந்த 2 வாரங்களுடன் ஒப்பிடுகையில் இவ்வாரம் கோவிட் தொற்றாளர்களில் அதிகரிப்பை காட்டுகின்றது. 1,00,000 கிலோமீட்டர் வீதிகளை காப்பீட்டு புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் பூர்த்தி செய்யப்பட்டு 1,500 வீதிகள் இன்று பிற்பகலில் மக்களின் பாவனைக்கென திறந்து வைக்கப்பட உள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெறவுள்ள இந்நிகழ்வு சுயாதீன தொலைக்காட்சியில் மாலை 3:30 முதல் நேரடியாக ஒளிபரப்பப்படும். சுபீட்சத்தின் வீதி புரட்சியின் ஆரம்பம். 1500 வீதிகளின் புனரமைப்பு பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன.
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நாட்டை கட்டியெழுப்பும் சுவீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய 1,00,000 கிலோமீட்டர் வீதிகளை காப்பீட்டு அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் பூர்த்தி செய்யப்பட்ட 1500 வீதிகள் ஒரே நாளில் மக்களின் பயன்பாட்டுக்கென திறந்து வைக்கப்படுகின்றன. நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் உலக வங்கியின் ஆசிய பிராந்தியத்திற்கான துணைத் தலைவரினதும் பங்கேற்றலுடன் மேன்மை தங்கிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் இன்று மாலை 3 மணிக்கு வீரகட்டிய மண்டாடுவ விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. துபாயிலிருந்து வழிநடத்தப்படும் போதைப்பொருள் வர்த்தகத்தின் உள்ளூர் பங்குதாரியாக காணப்படுகின்ற ஊரகா சூட்டி பேபி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். துபாயில் மறைந்திருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்துகின்ற குற்றக்குழு உறுப்பினரான மாலிவெல இந்திக்க அல்லது இந்திக்க மகேஷ் ரணவீர என்பவரின் போதைப்பொருள் வர்த்தகத்தை எல்பிட்டி ஊரகா கிரிமெட்டியாவ பகுதியை வசிப்பிடமாக கொண்ட இப்பெண்ணே நடாத்தி வந்துள்ளார். களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு இவரை கைது செய்துள்ளது. 28 வயதுடைய பெண் இமோ தொழில்நுட்பம் ஊடாக போதைப்பொருள் வர்த்தகத்தை நடத்தி வந்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளிலும் விடுதிகளை வாடகைக்கு பெற்று அங்கிருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இவ்வர்த்தகத்துடன் தொடர்பட்ட மேலும் பலரை தேடி களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவு தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சந்தேக நபர் களுத்துறை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். தொல்லியல் மரபுரிமை வரலாற்று சின்னங்களை பேணி பாதுகாப்பதற்கு புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் உறவுகளும் ஒன்றிணைவதன் மூலம் ஜனநாயக ரீதியாக வரலாற்று பொறுமையிலான சின்னங்களின் பொக்கிஷங்களை பாதுகாக்க முடிவதாக ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். தொல்லியல் சின்னங்களை மீண்டும் பேணி பாதுகாக்கும் நோக்கிலான திட்ட முன்மொழிவுகளை எடுக்கும் கள விஜயத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர் நேற்று நெடுந்தீவுக்கு விஜயம் செய்து தேசிய மரபுரிமைகள், அருங்கலைகள் மற்றும் கிராமிய சிற்பக்கலைகள், தொல்லியல் அடையாளங்கள் குறித்து கண்காணித்தார். இதன்போது 9 புராதன சின்னங்களுக்குரிய புறாக்கூடு, ஒல்லாந்த கால நீதிமன்றம், வைத்தியசாலை, ஒல்லாந்தர் வெடியரசன் கோட்டை, சிவன் ஆலயம், பெருக்கு மரம், வளரும் கலங்கரை வெளிச்சக்கூடு ஆகியவற்றிற்கும் சென்று கள நிலவரங்களை ஆராய்ந்தார். பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான அங்கஜன் ராமநாதன், தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் அனுர மனுத்துங்க, நெடுந்தீவு பிரதேச செயலாளர் ஏ ஜெயகாந்த் உள்ளிட்ட திணைக்கள உயரதிகாரிகளும் இவ்விஜயத்தின் போது இணைந்திருந்தனர். குறிப்பாக இந்த பிரதேசம் கடந்த காலத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு சில தொல்பொருள் அடையாளங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது. அதற்கான தெளிவூட்டல்கள் இன்றைக்கு அமைச்சருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒரு தெளிவான வழி யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் ஆர்கியோலஜிக்கல் தொல்பொருள் திணைக்களமும் இணைந்து ஒரு ஆராய்ச்சியை செய்து அதன் ஊடாக தெரிகின்ற என்ன உண்மையோ அந்த உண்மையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றது அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. அமைச்சர் அவர்களும் டைரக்டர் ஜெனரல் அவர்களும் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு தருவதற்காக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த வேலை திட்டத்தை வேகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாட்டின் ஒரு சில பகுதிகளுக்கு 75 மில்லிமீட்டருக்கும் கூடிய மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று மேல் சப்ரகமுவ, வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் மாலை வேளையிலோ அல்லது இரவு வேளையிலோ ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மன்னார் மற்றும் யாழ் மாவட்டங்களில் காலை வேளையில் மழை பெய்யலாம். மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா, வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஓரளவு பலத்த காற்றும் வீசலாம். இடிமின்னல் தாக்கங்கள் குறித்து மக்கள் போதிய அவதானத்துடன் இருக்க வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கட்டாயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என ராஜாங்க அமைச்சர் அருந்திக் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை ஆற்றிய உரையினால் நாட்டின் பாரியதொரு அழிவு தடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை அன்று பாரியதொரு அழிவை நிறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அடுத்து முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெறவிருந்த பாரிய அழிவுகள் இவரால் நிறுத்தப்பட்டன என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். உலக வர்த்தக மையம் மீதான தாக்குதல் குறித்து தற்போது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. எத்தனை வருடங்கள் கழிந்துள்ளன. பிரான்சில் நடன அரங்கு மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. பல வருடங்கள் சென்றே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும். தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் கட்டாயம் சட்டத்தின்
நிறுத்தப்படுவார்கள். அரசாங்கம் இதிலிருந்து ஒருபோதும் விலகிக் கொள்ளாது. අනිවාර්යයෙන්ම කරනවා රජයක් හැටියට. ඒකට රජය කවදාවත් රජය ඒක එහාට මෙහාට කරන්නේ නැහැ. எதிர்க்கட்சி அரசியலை செய்து அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தாது. ஆசிரியர் அதிபர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கும் என மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உபதலைவருமான கணபதி கனகராஜ் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த விடயத்தின் நியாயத்தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் ஒரு தொழிற்சங்கம் என்ற அடிப்படையிலே ஆசிரியரின் கோரிக்கைக்கு நாங்கள் ஆதரவாக செயற்படுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அதே போல ஒரு எதிர்க்கட்சி அரசியலை செய்து அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்துவது எங்களுடைய நோக்கமல்ல. அரசாங்க உயர்மட்டத்திலே பல்வேறு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது, அதாவது பிரதம மந்திரி தலைமையிலான ஒரு குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் ஏற்பாடுகளை செய்து வருகிறார். அந்த ஏற்பாடுகளின் அடிப்படையிலே நாங்கள் இதன் நியாயத்தன்மையையும் அரசாங்கத்தின் பங்காளி என்ற வகையிலே இது தீர்க்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்த இருக்கிறோம். இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.